வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. நம்ம சிலபஸ் டீகோடிங் சீரீஸ்ல இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஐஎன்எம்னுடைய சிலபஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, எப்படி உங்களுக்கு ஹிஸ்டரியில 10 கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்களோ அதே போல ஐஎன்எம்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கொஷின்ஸ்னா 10 கொஷின். போன 2023ல உங்களுக்கு ஹிஸ்டரியில இருந்து 10 கொஷின் கேட்டிருக்காங்க. அதே போல ஐஎன்எம்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட என்னன்னா உங்களுக்கு இதுலயே என்னன்னா 20 கொஸ்டின் வந்துருது. சரிங்களா? ஓகே, ஸோ என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்தியாவில் ஐரோப்பியர்களுடைய வருகை. சரிங்களா? ஸோ ஐரோப்பியர்களுடைய வருகை அப்படின்னு எப்போ பார்க்கணும் அப்படின்னா போர்ச்சுகீஸோடைய வருகைக்கு முன்னால இருந்தே. சரிங்களா? சோ முடிஞ்ச அளவுக்கு அதுல ஒரு சில இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. சரிங்களா? போர்த்துலோமிய டயஸ்னா யாருன்னு பாத்துக்கோங்க. டைரக்டா அவங்க என்னன்னா வரல அப்படின்னாலுமே கூட அவங்க ஏதோ ஒரு வகையில போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு காரணமா இருந்தாங்க. சோ என்னன்னா மாலுமி ஹென்றி, போர்ச்சுகீசிய மன்னனான ஹென்றி ஆகட்டும், போர்த்துலோமிய டயஸ் ஆகட்டும், ஸோ இவங்கெல்லாம் என்னன்னா போர்ச்சுகீஸ். அடுத்து என்னன்னா யாரு, டச்சு, அதுக்கப்புறமேட்டு பிரிட்டிஷு, அடுத்து இங்கிலீஷு, பிரெஞ்சு, அடுத்து என்னன்னா டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனிகள். இதெல்லாம் என்னன்னா பாக்குறது என்னன்னா ஐரோப்பியர்களுடைய வருகை. அடுத்து என்னன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் படையெடுப்பு. சரிங்களா? ஆரம்ப காலகட்டத்துல கர்நாடக போர் என்றால் என்ன, மராத்திய போர் என்றால் என்ன, அதே சமயம் பாத்தீங்கன்னா மைசூர் போர், திப்பு சுல்தான், ஹைதர் அலி மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு இடையிலான போர்கள் என்றால் என்ன, இதெல்லாம் என்னன்னா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு போரும் எந்த வருடம் நடந்தது, எங்க நடந்தது, அதனுடைய தாக்கம் என்ன இருந்துச்சு, அல்லது அவங்க ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா அந்த ஒப்பந்தத்தினுடைய பேர் என்ன, இது எல்லாமே முக்கியம். ஒரு போர் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே ரொம்ப 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 முக்கியம் என்னன்னா அந்த போர் எந்த வருடம் நடைபெற்றது, அதே போல எந்த இடத்துல நடந்தது, அதே சமயம் என்னன்னா அந்த போர்ல யார் வெற்றி பெற்றா, இல்ல அந்த போர்ல என்னன்னா ஒரு அமைதி உடன்படிக்கை நடந்தது அப்படின்னா அந்த உடன்படிக்கையினுடைய பேர் என்ன. சோ இதெல்லாம் தான் என்னன்னா ஒரு போர்னா பாத்துக்கணும். சரிங்களா? சோ இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய படையெடுப்பு அப்படின்றது அதுதான். சரிங்களா? ஓகே, அடுத்தது விரிவாக்கம் மற்றும் பலப்படுத்துதல். இது எல்லாமே அந்த இதுலயே வந்துடும். சரிங்களா? ஆரம்ப காலகட்டத்துல கர்நாடக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்தது மராத்தா வாரு, மைசூர் வாரு, இது எல்லாமே எதுலன்னா விரிவாக்க மற்றும் பலப்படுத்துதல் ஆகியவற்றில் தான் வரும். அடுத்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சிகள். மொத்தம் இதுல 2 இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்களுடைய கிளர்ச்சி, அதாவது என்னன்னா கோல் கிளர்ச்சி, சந்தால் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, இதெல்லாம் என்னன்னா பழங்குடியினர் மத்தியில வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய எழுச்சி இருக்கும். சரிங்களா? சோ இண்டிகோ போருக்கு எதிராக போராடினது, தக்கான கழகம், இந்த மாதிரியான விவசாயிகளால முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களும் இருக்கு. சோ அந்த மாதிரி அதுதான் என்னன்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சிகள். இந்த கிளர்ச்சிகள் எல்லாமே அப்பப்ப ஒவ்வொரு இடத்துல நடந்து முடிஞ்சிடும். ஆனா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிளர்ச்சியினாலும் தூண்டப்பட்டு அல்லது இந்த ஒவ்வொரு கிளர்ச்சியினாலும் என்னன்னா மக்கள் காத்துட்டு இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1857ல ஒரு பெரிய கிளர்ச்சியா வெடிச்சது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது சோ 1987ல ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்தது தேசிய மறுமலர்ச்சி. சரிங்களா? சோ அதாவது ஒரு காலகட்டத்துல நம்ம இங்க என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் கிட்ட நம்ம என்னன்னா விடுதலையை கேட்கறதுக்கு முன்னால இந்திய நாட்டுல இருந்த பல்வேறு விதமான மக்களுக்கும் என்னன்னா சுய உரிமையும் சுதந்திரமும் என்னன்னா கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசிய மறுமலர்ச்சி காலகட்டத்துல உணரப்பட்டது. சரிங்களா? சோ பல்வேறு விதமா இருக்கலாம். மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானது, பெண்களுக்கு எதிரானது, தலித் மக்களுக்கு எதிரானது, அப்புறம் நிறைய என்னன்னா மத ரீதியாக இருந்த பாரம்பரிய பழைய பழக்க வழக்கங்களை தூக்கி எறிவது, நவீனத்திற்கு மாறுவது, இந்த மாதிரிலாம் என்னன்னா நிறைய இயக்கங்கள் வந்துச்சு. ஸோ இதை பத்தி எதுல பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மறுமலர்ச்சி காலகட்டத்துல பார்ப்போம். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ். சரிங்களா? ஸோ இதே போலதான் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இயக்கங்களும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக என்னன்னா சண்டை போட்டு இருந்தாங்க. அப்பதான் என்னன்னா 1884ல தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான தமிழ்நாட்டுல நடந்த ஒரு கூட்டத்துலதான் என்னன்னா தியோசாபிக்கல் சொசைட்டி கூட்டத்துலதான் என்ன அந்த 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 இடத்துல நடந்த ஒரு கூட்டத்துலதான் என்ன முடிவு செய்யப்படுது அப்படின்னா ஏன் ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு மாகாணங்களையும் பிரிஞ்சு நம்ம சண்டை போட்டிருக்கணும், இந்திய அளவுல ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாம் ஒருங்கிணையணும் அப்படின்றது
எப்போ அப்படின்னா தமிழ்நாட்டில தான் முடிவு செய்யப்படுது. அடுத்த வருடமே என்ன ஆகுது அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற ஒண்ணு உருவாகுது. இதுல கிட்டத்தட்ட வந்து என்னன்னா இந்த டிஆர்பி, எஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி இது எல்லாத்துலயுமே வந்து என்னன்னா தமிழ்நாட்டோட பங்கும் படிச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதை வந்து தனி ஒரு டாபிக்காவே கூட கொடுத்துருக்காங்க. ஆனா சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கை தாண்டி நம்ம வந்து என்னன்னா காங்கிரஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இயக்கங்கள்லயும் தமிழ்நாட்டுல அதோட தாக்கம் எப்படி இருந்துச்சு, அல்லது கிட்டத்தட்ட சொல்ல போனீங்கன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸே மொத்தம் ஆரம்பத்துல 72 பேரு கலந்துகிட்டாங்க அப்படின்னா அதுல 22 பேர் தமிழர்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சு. சரிங்களா, 1884 தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். மெட்ராஸ் மகாஜன சபையினுடைய பெரும்பாலான கோரிக்கைகள் தான் இந்திய தேசிய காங்கிரசுடைய கோரிக்கைகளாகவே மாறியது. சரிங்களா, சோ அந்த அளவுல வந்து என்னன்னா தமிழ்நாட்டோட பங்கு வந்து என்னன்னா இதுல தவிர்க்க முடியாது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்து தேசிய தலைவர்களோட எழுச்சி. சரிங்களா, சில முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க. அம்பேத்கர், காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், பகத்சிங் போன்றவங்க எல்லாம் வந்து என்னன்னா இதுல வந்துடுறாங்க. சோ அதெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமா பாத்துக்க வேண்டி இருக்கு. அடுத்து காந்தி ஒரு சகாப்தம். சரிங்களா, காந்தி வந்த பிறகு வந்து என்னன்னா எப்படி வந்து என்னன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்னன்னா அவங்களுடைய போராட்டங்கள்லாம் எப்படி மாறுது. அடுத்து பல்வேறு போராட்ட முறைகள். சரிங்களா, சோ வந்து காங்கிரஸ்குள்ளாரே 2 பேர் இருந்தாங்க. மிதவாதிகள், தீவிரவாதிகள் இருந்தாங்க, அப்புறம் தொழிற்சங்கவாதிகள் இருந்தாங்க, கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க. சோ இவங்களுடைய பல்வேறு போராட்ட முறைகள் எல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்து உலகப்போர் மற்றும் இறுதிக்கட்ட போராட்டம். உலகப்போர் ஏற்பட்டதுக்கு அப்புறமேட்டு அது இந்திய விடுதலை போராட்டத்துல அதனுடைய தாக்கத்தை எப்படி செலுத்தியது அப்படின்றதுதான். அடுத்து வகுப்புவாதம் மற்றும் இந்திய பிரிவினை. சரிங்களா, சோ ஒரு கட்டத்துக்கு மேல 1940 ஜின்னா அறிவிச்சிடறாரு, இல்ல நாங்க வந்து என்னன்னா பாகிஸ்தான் தனி நாடா நாங்க வந்து பிரிஞ்சு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் அதுக்கான காரணங்களா அமையுது. சரிங்களா, சோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், இதுல டிஎன்பிஎஸ் எல்லாம் ஒரு தனி டாபிக்காவே இருக்கும், வகுப்புவாதம் மற்றும் பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை வந்து அந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, சோ அதாவது 2 இது இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா முஸ்லிம்கள் தனி நாடா இருக்கிறத வந்து அலிகார் முஸ்லிம் இயக்கம் வலியுறுத்தியது, மற்றும் இந்துக்கள் இஸ்லாமிய தேசியவாதத்தை அலிகார் இயக்கம் முன் வச்சது. இந்து தேசியவாதத்தை வந்து என்னன்னா ஆரிய சமாஜம், தயானந்த சரஸ்வதியினுடைய ஆரிய சமாஜம் ஏற்படுத்தியது. சோ இதெல்லாம் இதுல நம்ம பார்ப்போம். அடுத்து மாநிலங்களுடைய ஒருங்கிணைப்பு மற்றும் சுதந்திர போராட்டத்திலோட தமிழகத்தின் பங்கு. சரிங்களா, எப்பனா கிட்டத்தட்ட இதுல ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா 1755 முதலா இந்தியாவுல பூலித்தேவர் தான் முதல்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு வேலுநாச்சியார் வராங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், பாளையக்காரர் கிளர்ச்சி முடிவுக்கு வருது, அதுக்கப்புறம் வேலூர் கிளர்ச்சி. அது இல்லாம வந்து என்னன்னா காங்கிரஸ், ஒத்துழையாமை இயக்கத்துல, சட்டமறுப்பு இயக்கத்துல, இது எல்லாத்துலயும் வந்து என்னன்னா தமிழ்நாடு அதனுடைய பங்கு எப்படி அப்படின்றதான் வந்து என்னன்னா இந்த சுதந்திர போராட்டத்துல தமிழகத்தின் பங்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, ஓகே. ஸோ எல்லாரும் நல்லா படிங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா ரொம்ப ஸ்கோரிங் ஏரியா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மார்க் எடுத்தோம் அப்படின்னாலே நம்ம ஸ்கோர் வந்து என்னன்னா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஓகே. எல்லாரும் நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.